ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம நந்தினி வந்துட்டு மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கே போய் சேர்றாங்க. அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி தான் வந்துட்டு சுந்தரவல்லி அம்மா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாதவிக்கிட்டையும் சுரேகா கிட்டே பேசிட்டாங்க. அவளுங்க இதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறதுக்காக நினச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி வச்சும் செஞ்சிடறாங்க. நம்ம நந்தினியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீயை வந்துட்டு ஊற்ற வச்சு வழக்கம் போல் நம்ம சுந்தரவல்லி கிட்ட திட்டு வாங்க விட்டுறாங்க. அதனால நம்ம நந்தினி வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஏன் வந்துட்டு இவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும்? இவங்க வீட்டில் சாப்பிட்டதுக்காக நம்ம இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஏன் இவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும்? சொல்லிட்டு போகிறதுனால தானே பிரச்சனையே வருது. சொல்லாமலே போய் தொலைஞ்சிடலாம். ஒரு வாட்டி சொல்லாமல் போயிட்டு பிரச்சனை வரலன்னா இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு கல்யாணம் வர்றாரு. என்னம்மா சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஐயோ, அவங்க 2 பேர்கிட்டையுமே சொன்னேன், இப்போ என்ன நடக்க போகுதுன்னு வேறு தெரியலையே. அவங்க சும்மாவே வந்துட்டு எதனா பண்ணணும்னு நினச்சி சுற்றிட்டு இருக்குங்க. இல்லை நீ வேறு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் சொல்லவும் நந்தினிக்கு இன்னும் பயமாக வருது. உடனே வந்து நம்ம நந்தினி போயிட்டு கல்யாணத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டை விட்டே இருக்க முடியாது. நான் போகிறேன். வேறு யாராவது கேட்டாங்கன்னா நந்தினி வீட்டை விட்டு போயிட்டான்னு மட்டும் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கல்யாணம் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா, நீ வந்து எழுதி வச்சுட்டு போ, யாருக்கிட்டையும் சொல்லவும் சொல்லாத. இப்போ வந்து நீ வீட்டை விட்டு போயிட்டானா நான் சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த வீட்டில் எனக்கு வேலையே இருக்காதுமா, அதனால் நான் சொல்லலை. நீ வந்து எழுதி வச்சுட்டு போ அப்படின்றாரு. சூப்பர் ஐடியானா, நான் எழுதி வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்துட்டு ஒரு லெட்டரில் நடந்த எல்லா விஷயத்தையுமே எழுதி, என்னன்னா இந்த மாதிரி சூர்யா சார் கூட எனக்கு இருக்கவே பிடிக்கல, இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, இந்த வீடும் எனக்கு பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன், எனக்காக இவ்வளோ நாள் சாப்பாடு போடுறதுக்கு ரொம்ப நன்றி, நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அருணாச்சலம் ஐயா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வீட்டிலே அருணாச்சலம் தான் நம்ம நந்தினி மேலே ரொம்ப பாசம் காட்டினதுனால மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கு மட்டும் எழுதி ஒரு லெட்டரில் எழுதி, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்கள் சூர்யாவுக்கு வேறு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி எழுதி அது மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சு ரூம்லேயே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம நந்தினி வந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சுந்தரவல்லி என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஆனால் யாருமே எந்த ரியாக்டும் பண்ணாதனால நம்ம நந்தினி வந்து கிளம்பி போயிடுறாங்க. முன்னாடி தான் வந்து திருடனுங்க காசெல்லாம் எடுத்துட்டானுங்க. இதுக்கு மேலே அந்தமாதிரி நடக்காத அளவுக்கு ஜாக்கிரதையாக பணம் பொருள் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. மறுபடியும் நம்ம நந்தினியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் அந்த லெட்டரை படிக்கும்போது உண்மையாக தெரியுது கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நல்ல சட்டப்படியாக ரிஜிஸ்டர் பண்ணி தான் இந்த பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பாவம் மறுபடியும் நம்ம நந்தினி இந்த வீட்டுக்கு கூட்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்